பாய். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி விலாக் வந்து லாஸ்ட் வீக் செலிப்ரேட் பண்ண வரலட்சுமி ஃபெஸ்டிவல், அதுக்கான ஷாப்பிங், அப்புறம் நிறைய பேர் மாலை எப்படி கோர்க்கிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்கள. ஸோ அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல் எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபெஸ்டிவலோட மினி விலாக் ஷேர் பண்ணப்போ ஒரு சில பேர் வந்து வியூஸ்க்காக தான் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஃபேக்கு, அதே மாதிரி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அவங்களுக்கான ஆன்சருமே இந்த வீடியோலேயே நான் இடையில கொடுத்துருப்பேன். வை பிகாஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எனக்குமே வராமலாம் கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் டைம்ஸ் நான் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் கமெண்ட் டெலீட் பண்ணிடுவேன். ஆனால் ஒரு சில கமெண்ட்ஸ் பார்க்குறப்போ ஜஸ்ட் லைக் தட் அவாய்ட் பண்ணிவிட்டு போக முடியறதில்ல. கண்டிப்பாக நம்ம சைடு இருக்கிறத சொல்லியே ஆகணும்னு தோணும். ஸோ அந்த தாட் தான் இப்போ ரீசெண்டாக படித்தப்பையும் தோணுச்சு. எனிவேஸ் போக போக அதை பற்றி பேசுவோம். கம்மிங் ஃபார் த விலாக், ஃபெஸ்டிவல் ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த வீக் மண்டேலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நாள் நெருங்க கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் முன்னாடியே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா ஹொசூர் காந்தி சிலை இருக்கும்ல, அப்படியே அதுக்கு பேக் சைடில் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் தான் இந்த மாதிரி ஃப்ளார் ஷாப்லாம் இந்த ஃபெஸ்டிவல்காகவே வச்சுருந்தாங்க. இந்த டைம் பேக்ட்ராப்காக ஒரு சில ஐடியாஸ் வந்து அம்மாவும் நானும் பார்த்து வச்சுருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஹேங்கிங் ஃப்ளார்ஸ்லாம் கிடச்சிது. ஆல்சோ நிறைய பேர் இந்த தோரணம் பூஜை ரூமுக்கு முன்னாடி போட்டப்போ லிங்க் கேட்டிருந்தீங்க. இது இந்த கடையில் தான் வாங்கினோம். ஃபஸ்ட்டு 800 ருபீஸ் சொன்னாங்க, அதுக்கப்புறம் 600 ருபீஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டாங்க. அது கூடவே ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வரும்ல, அதுவுமே 1-2 வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சாமி வைக்கிறதுக்கு ஸ்டாண்டும் பேக்ட்ராப்க்கு ஸ்டாண்ட் பார்க்கறதுக்காக ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போயிருந்தோம். ஹொசூரில் இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டோரில் இந்த ஸ்டாண்ட் வந்து சேல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் பேக்ட்ராப் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களே செட்டப் பண்ணி ரெடியாக இருந்தது. அதை அப்படியே கொண்டு போயிட்டு சாமியை வச்சு சாரீ ட்ரே பண்ணி பூஜை பண்ணால் முடிஞ்சிடும். அவ்வளோ ஈஸியான வேலை தான். ஆனால் இந்த இயர் தான் இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. பட் நாங்கள் வந்து எனக்கு பின்னாடி இருந்ததில் அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கினோம். அதுக்கே ஃப்ளார்ஸ் வைக்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் வந்து கேட்டோம். பட் அது ஒரு ரோவே 1300 சொன்னாங்க. மொத்தமாக 3 ரோஸ் வாங்கணுன்னா 3000 அபோவ் வந்துடும். அதுக்கு பேசாமல் நம்மளே ஏதாவது செட்டப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த 2 ஸ்டாண்டு மட்டும் வாங்கிட்டு கூடவே அந்த சைஸில் சன்ஃப்ளவர் ஒன்று வச்சுருந்தோம்ல, அதுவுமே வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆல்சோ பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்களே. ஸோ ஃபஸ்ட்டு போன ஃப்ளார் ஷாப்பில் 900 ருபீஸ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு போன ஃபேன்சி ஸ்டோரில் அப்ராக்சிமேட்டாக 4000 கிட்ட வந்துச்சு. வெனஸ்டே ஈவினிங் என்னோடய ஒர்க் முடித்த உடனே ஃப்ளார் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் ஹொசூருக்கு கிளம்பிட்டோம். பட் அதுக்கு முன்னாடி நான் பேக்ட்ராப் ஐடியா சொன்னேன் பார்த்தீங்களா, அது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பனானா லீஃப் பேட்டர்னில் ஒரு ஸ்க்ரீன் லாஸ்ட் இயர் வாங்கி வச்சுருந்தோம். பட் அது ஒன்று தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி பேட்டர்னில் இன்னொன்று வாங்குறதுக்காக 4-5 கடை ஏறி இறங்கியிருப்போம். அந்த பேட்டர்ன் கிடைக்குது, ஆனால் எங்களுக்கு ப்ராப்பராக சைஸு கிடைக்காததுனால நம்ம ரெகுலராக டோர்ஸ்க்கு கர்டைன் போடுவோம்ல, அங்கே போயிட்டு பிளெயினாக இருக்கிற மாதிரி லைட் கலரில் 2 கர்டைன் வாங்கினோம். ஒன்று வந்து 650 நினைக்கிறேன். பட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ மொத்தமாக 2 வாங்கிட்டோம். இந்த ஃபெஸ்டிவலுக்கான திங்ஸ் வாங்குறதுக்கு ஹொசூர் விட பெங்களூர் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். எக்கச்சக்கமான ஐடியாஸ் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே ஷாப்பிங் வந்து முடிச்சிடலாம். பட் என்னென்னா அதுக்கு தனியாக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கான டைம் இல்லாததுனால இங்கே என்ன கிடைக்குமோ அதை வச்சே வாங்கிட்டோம். ஸ்டில் ஒரு சிலது ஆன்லைனில் ஆர்டர் போட்டோம். என்ன பிரச்சனைனா நமக்கு எப்போ அவசரமோ அப்போது டெலிவரி பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபெஸ்டிவல் முடிஞ்சு 4 நாள் கழித்து தான் நான் ஆர்டர் பண்ண ஸ்க்ரீனே வந்தது. ஸோ அதை அப்படியே ரிட்டனும் போட்டுட்டேன். அதே மாதிரி பூவெல்லாம் எங்கள் ஊர்லேயே கிடைக்கும். பட் ஆனால் 2-3 கடை தான் இருக்குது. ஸோ எது ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம் சூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹொசூரில் இருக்கிற ஃப்ளவர் மார்க்கெட்டில் நிறைய வெரைட்டி ஆஃப் பூ வச்சுருப்பாங்க. அதுவும் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இங்கே வாங்கிட்டு போனோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சாலும் 2 நாளைக்கு தாங்கும். ஸோ அதனால் எங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே 1 கிலோ 1/2 கிலோ அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம். பர்டிகுலர்லி இந்த ஃபெஸ்டிவலுக்காக ஃப்ளார்ஸோட ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லாமே கேஜி வந்து 300 400, அதுவும் மல்லிப்பூலாம் அபவ் 1000 இருக்கும். அண்ட் அம்மா கேரி பண்ணுறாங்கல்ல, இந்த ஃப்ளார் வந்து ஈச் பஞ்ச் 250 ருபீஸ் ஆச்சு. அப்புறம் ரெட் ரோஸ் வந்து பஞ்சாக வாங்கினோன்னா 400 ருபீஸ். பட் எங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது. ஸோ அதனால் 4 மட்டும் 100 ருபீஸ் கொடுத்து வாங்கினோம். வாங்கின வரைக்கும் ஓகே தான். ஆனால் இது எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஆக்சுவலி நிறைய திங்ஸ் இருக்கவே கேப் புக் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ஹெவி டிராஃபிக்னால கேப் கிடைக்கல. கடைசியாக பஸ்ஸை பிடிச்சி அந்த கூட்டத்தில் இந்த பூவை நசுக்காமல் கொண்டு வந்து சேரதான் டிஃபிகல்ட்டாக இருந்தது. நிறைய வெரைட்டி ஆஃப் பூ வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் இந்த சாமந்தி பூ மட்டுமே ஒரு 4 கலரில் வாங்கி வச்சுருந்தோம். அது கூடவே பட்டன் ரோஸ், மல்லிப்பூ, டெக்கார் பண்ணுற மாதிரி அந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸு, அது கூடவே ஒரு மாலையும் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளே மாலை கோர்த்துருவோம் தான் யோசித்தேன். பட் ஃப்ளார்ஸோட ரேட்
ரேட்லாம் பார்க்கும்போது பேசாமல் மாலையே வாங்கிட்டோன்னா டைம் சேவ் ஆகும்னு சொல்லி ரேட் கேட்டப்போ 800 சொன்னாங்க. கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுனால ஃபைனலாக 600க்கு கொடுத்துட்டாங்க. அப்படியே அந்த டேவை அதோட வைண்ட் அப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஈவினிங்லேருந்து விலாக் கண்டினியூ ஆகுது. அதாவது தேர்ஸ்டே ஈவினிங் அம்மா வந்து தட்டில் வைக்கிறதுக்காக கொஞ்சமாக ரவா லட்டு மட்டும் ரெடி பண்ணி வச்சிரு அப்படின்னு சொன்னதுனால நான் அதுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன். ரவா லட்டு ரெசிபி நிறைய பேர் ஷேர் பண்ண சொல்லி கேட்டதுனால குயிக்காக அதை இப்போ நான் ஷேர் பண்ணிடுறேன். இதுக்கான மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 கப் ரவை 250 கிராம்ஸ் இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1/2 கப் துருவன தேங்காய், அதாவது ப்ரௌன் பார்ட் மட்டும் எடுத்துகிட்டு எய்தர் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணியோ இல்லை துருவியோ எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா பிசைஞ்சிட்டு இதை ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிடலாம். அதாவது தேங்காயில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர்லாம் ரவையில் இறங்குற வரைக்கும் ஊற வைக்கணும். இந்த ரெசிபிக்கு நிறைய பேர் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க, பட் சேர்த்தா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு பேனில் 1/4 கப் நெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு முந்திரியை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமாக திராட்சை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் அதே நெய் கூட ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, ரவையும் தேங்காய், அது ரெண்டுமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் மட்டுமே வச்சு ஒரு 7 to 8 மினிட்ஸ்க்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா முந்திரி வறுக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வரும். சைட்லேயே சர்க்கரை பாகுக்காக 100 ml தண்ணி கூட 3/4 கப் சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்கிற ரவையோடு சேர்த்தாச்சு. இது கூடவே திராட்சை முந்திரி பருப்பு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு எகெயின் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பேன்லேருந்து செப்பரேட் ஆகி உதிரி உதிரியாக வரும். அவ்வளோதான், கொஞ்சம் நேரத்துக்கு லிட் கவர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா தான் அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு தனித்தனியாக உதிர்ந்து போயிடும். அதே மாதிரி உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சின பால் ஊற்றி பிடிச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். முக்கியமாக பால் சேர்க்குறப்போ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் அதிகமானாலும் அதோட ஷேப் வந்து ஹோல்ட் ஆகாது. அது முடித்த உடனே நெக்ஸ்ட்டு அப்படியே மாலை கோர்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எப்படியும் இதுக்கு டைம் வந்து ஒரு 2 hours தேவைப்படும். ஸோ இப்போ ஆரம்பித்தா தான் டின்னருக்குள்ளே முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஜிப்ஸி போல் ஒரு ஸ்டெம் எடுத்திங்கனாலே அதில் ஏகப்பட்ட குட்டி குட்டி பிரான்ச்சஸ் இருக்கும். இப்போது அதை ஒன்றா கட் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க. அடுத்ததாக கட் பண்ண எல்லாத்தையும் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி ஒன்றா வச்சு டைட்டாக நாட் போட்டு இதே மாதிரி ஒரு 24 பஞ்ச் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது மட்டும்தான் கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும், பட் இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா மாலை கோர்க்கிறது ஈஸி தான். இடையில கிச்சனில் என்னடா சத்தம் கேட்குதுன்னு வந்து பார்த்தா டம்ளர்லேருந்து இந்த ஸ்வீட்டை வெளியே எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வேறு ஒன்றும் கிடையாது, பொட்டுக்கடலை, வறுத்த வேர்க்கடலை, எள்ளு இதெல்லாத்தையும் வெள்ளைப்பாகில் போட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பாக பிடிக்கணும். ரவுண்ட் ஷேப் பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டம்ளரில் போட்டு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெரிய சைஸில் மாலை கோர்க்குறோம் அப்படின்னா நீடல் சைஸும் கொஞ்சம் பெருசாக எடுக்கணும். ஃபஸ்ட் இந்த சாமந்தி பூ இருக்குள்ள அந்த பூ நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ எல்லாமே ஈக்குவல் சைஸில் இருக்கிற மாதிரி எடுக்கணும். பூ வந்து ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருந்துச்சு அப்படின்னா மாலையோட சைஸ் வந்து அங்கங்கே கொஞ்சம் மாறும். ஸோ அதனால் பூ எடுக்கும்போது பார்த்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதா எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சுத்துக்கு 4 சாமந்தி பூ வர மாதிரி கோர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பூவோட சைஸுக்கு வந்து 4 பூ ஒரு சுத்துக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு பூவை எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஸ்டெம்மை நீக்கிட்டு மேலே பார்க்குற மாதிரி கோர்க்கணும். இப்போ வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு லேயர் கிடச்சிருச்சா, இதே மாதிரி 4 லேயர் வந்து வைக்க போகிறோம். நீங்கள் இது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அதோட சைஸுக்கு 4 லேயர் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுதுனால நான் இப்படி வச்சுக்கிட்டேன். இந்த கிளிப்பிங் பார்க்குறப்போ தெரியும் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அந்த 4 லேயர் வந்து சூப்பராக கோர்த்தாச்சு. எப்போவுமே மாலை கோர்க்கிறப்போ கேப்பு விடாமல் கோர்த்திங்கன்னா தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சாமந்தி பூ முடிச்சதுக்கப்புறமா பட்டன் ரோஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சுத்துக்கு 5 பூ வைக்கணும். ஏன்னா இது அதை விட சைஸ் கொஞ்சம் குட்டி இல்லை. ஸோ அதனால் ஒரு சுத்துக்கு 5 பூ வச்சா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி எல்லா பூவோட ஸ்டெம்மும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் இப்போ ஏதாவது ஒரு பூவோட ஸ்டெம் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது அப்படின்னா அதை முன்னாடியே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோர்த்துக்கோங்க. அப்படியே நீங்கள் கோர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பூக்கு நடுவில் அந்த ஸ்டெம்மு வந்துடும். நெக்ஸ்ட்டு சாமந்தி பூவில் 4 லேயருக்கு வச்சோம்ல, அதே மாதிரி இந்த ரோஸை 3 லேயருக்கு கோர்த்தாச்சு. இப்போ ஒரு சுத்துக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம்ல ஜிப்ஸி பஞ்ச், அதை வந்து ஒரு சுத்துக்கு 4 பஞ்சு கோர்த்ததுக்கப்புறம் எகெயின் 3 லேயர்ஸ்க்கு பட்டன் ரோஸ் ஃபாலோட் பை சாமந்தி பூ. அதாவது அந்த ரெட் ரோஸ்க்கு நடுவில் ஜிப்ஸி பூ வச்சோன்னா அந்த கலர் கான்ட்ராஸ்ட்
பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அதனால தான் நான் இந்த டிசைனில் கோர்த்துருக்கேன். அதே மாதிரி மாலையாக போடும்போது ஒரேடியாக நீளமாக மாலை கோர்க்காமல் அது 2ஆக டிவைட் பண்ணி கோர்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் ரெடி பண்ணணும், அதுக்கு அடுத்ததாக இன்னொரு பார்ட் ரெடி பண்ணிவிட்டு 2யும் நூல் வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா அந்த பெண்ட் ஆகிற இடம் வந்து உங்களுக்கு ஸ்டிஃபாக நிற்கும். சப்போஸ் ஒன்றாவே கோர்த்துட்டிங்கன்னா நான் கை வச்சுருக்க பார்த்தீங்களா அந்த பெண்டு, அந்த இடத்துல வந்து பூ கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் சொன்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் நான் சொன்ன வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான், பூ கட்ட தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தென் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கவே ஃப்ரிட்ஜில் வைக்க இடம் இல்லை. அதனால் ஒரு காட்டன் துணியை நனைச்சிட்டு அதில் இருக்கிற தண்ணி நல்லா பிழிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு இடையில இந்த மாலையை வச்சு அதை சேஃபாக செக்யூர் பண்ணியாச்சு. அதே மாதிரி அதை அப்படியே விட்டுறக்கூடாது. துப்பட்டா வந்து பார்க்கணும், கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்குன்னா அதுக்கு மேலே வந்து தண்ணி தெளித்து விட்டோன்னா உள்ளே இருக்கிற ஃப்ளவர்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பேக் ட்ராப் வந்து செட்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டின்னர் எல்லாமே பாட்டி வீட்டிலேருந்தே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ தட் குக்கிங் வேலை எங்களுக்கு கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பேக் ட்ராப் ஸ்டாண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதோட லென்த்தும் சரி பிரெட்டும் சரி நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து அந்த டிவி யூனிட் கவர் ஆகிற ஹைட்டுக்கு வந்து செட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு அந்த வெறும்னே பிளெயின் கர்டைன்ஸ் போட்டு பார்த்தோம், பட் அதுவுமே பத்தலை. இடையில கேப் வந்ததுனால முன்னாடி வாங்கி வச்ச ஸ்க்ரீன் வந்து சென்டரில் போட்டுட்டு அந்த சைடு இந்த சைட் கர்டைன் போட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு டீசெண்டான பேக்ட்ராப்பாக இருந்துச்சு. அடுத்ததாக சாமி வைக்கிறதுக்காக சென்டரில் வந்து ஒரு டேபிள் போட்டிருந்தோம். இந்த டேபிள் வந்து ரீசெண்டாக பாட்டி வீட்டில் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு இப்போ நல்லாவே யூஸ் ஆச்சு. ஸோ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த ஸ்டாண்ட் வச்சுட்டு ஃபஸ்ட்டு சாமியோட கை கால் இதெல்லாமே செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து சாரீ ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி இந்த மாதிரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி சாமி வைக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக. அம்மா வந்து யூடியூப் டுட்டோரியெல்லாம் பார்த்துட்டு தான் ஆரம்பித்தாங்க. பட் அது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஆனால் நம்ம ட்ரை பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வாங்கிட்டு வந்த அன்றைக்கே பேசாமல் ட்ரையல் பார்த்துருக்கணும். அதை விட்டுட்டு நைட் ஆரம்பிச்சது விடிய விடிய போயிட்டே தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் எடுத்த உடனே இந்த பிங்க் சாரீ ட்ரை பண்ணி பார்த்தோம், பட் ப்ளீட்ஸ் வந்து ஒழுங்காக நிற்கலை. ஸோ இந்த சாரீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இன்னொன்று புது சாரீ இருந்தது பிங்க் கலரில், அது கட்டி பார்த்தோம். பட் அது பார்டர் வந்து குட்டியாக இருந்ததுனால அது எடுப்பாக தெரியல. கடைசியாக இந்த சாரியே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வழியாக நம்ம நார்மலாக எப்படி சாரீ கட்டுவோமோ அதே மாதிரி வந்து ட்ரேப் பண்ணி விட்டுட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு பார்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. ஏன்னா இந்த டைம் ஒழுங்காக கட்ட முடியுமோ முடியாதோன்னு நினச்சிட்டே இருந்தோம். அது ஏன்னு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் முடிக்கவே டைம் வந்து 4 ஆயிடுச்சு. ஸோ அம்மா வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போன்னு சொன்னாங்க. பட் நான் தூங்கினா எந்திரிக்க மாட்டேன், நான் வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்லிப்பூ மாலை வந்து கோர்த்து வச்சுட்டேன். இதுவுமே நம்ம முன்னாடி கோர்த்தோம்ல அதே மாதிரி தான். பட் மல்லிப்பூ அப்படிங்கிறதுனால குட்டியான ஊசி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இந்த மல்லிப்பூ வந்து ஒரு சுற்றுக்கு 8 பூ வர மாதிரி கோர்த்துக்கணும். லேயர் வந்து எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம். அதுக்கிடையில் வந்து பர்பிள் ஃப்ளார்ஸு, நெக்ஸ்ட்டு ரோஸோட பெட்டல்ஸ் இருக்குல்ல அதை தனியாக எடுத்து அது ஒரு சுற்றுக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஜிப்சி பூ அண்ட் அகெயின் ரோஸு, தென் பர்பிள் கலர் ஃப்ளவர்ஸ், இது மட்டும்தான் இடையில வந்து வச்சுருக்கேன். இதுவுமே நான் ஷூட் பண்ணணுன்னு தான் நினச்சேன். பட் எனர்ஜி சுத்தமாக இல்லாததுனால ஜஸ்ட்டு ஃபைனல் கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் சொன்ன வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல வியூஸ்க்காக புதுசாக பண்ணுறாங்க. இது வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடி இருக்க மாட்டாங்க, ஆனால் இப்போது ட்ரெண்ட் ஆகுது வியூஸ்க்காக சாமியை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கல்ல இந்த எல்லா பிக்சர்ஸும் தான் கமெண்ட் பண்ணவங்களுக்கான ஆன்சர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்புன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 17 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த பிக்சர்ஸ் தான். ஸோ எங்கள் வீட்டில் டிகேட்ஸாக வரலட்சுமி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறோம் அண்ட் இனிமேலும் பண்ணிகிட்டே தான் இருப்போம். நீங்கள் ஒன்று சோஷியல் மீடியாவில் பார்க்குறது உங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் புதுசு கிடையாது. நீங்கள் அதை பற்றி இது வரைக்கும் அவேராக இல்லாமல் இருந்திருக்கீங்க, அவ்வளோதான். பை த வே இப்போ நீங்கள் எங்களை பார்க்குறதுக்கும் இந்த ஃபோட்டோஸில் பார்க்குறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா எடுத்து ரொம்ப இயர்ஸ் ஆயிடுச்சுல. ஸோ கண்டிப்பாக ஃபேஸோட ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி பாடி ஷேப் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா பிக்சர்ஸுமே நாங்கள் பெங்களூரில் இருக்கும்போது எடுத்தது தான். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே நான் அப்பா அம்மா 3 பேரும் பெங்களூரில் தான் இருந்தோம். அப்பா வந்து அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே வந்து நாங்கள் இருக்க வேண்டியதாக இருந்தது. இந்த வரலட்சுமி ஃபெஸ்டிவல் கர்நாடகா சைட் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் இருந்த ஏரியாவில் 10 வீடு இருக்குன்னா
10 வீட்லேயும் சாமி வைப்பாங்க. ஸோ அப்படி தான் எங்கள் வீட்லேயும் வைக்க அம்மா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு ஊரில் இருக்கோன்னா அந்த ஊரில் இருக்கிற கல்ச்சரை நம்மளும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் தான் நல்லா இருக்கும்ல. ஸோ அப்படி தான் இங்கே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் இந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் எல்லோரும் நல்லா கிராண்டாக தான் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா பார்டர் ஷேரிங்கில் கல்யாணம் பண்ணிவிட்டு பொண்ணுங்களை வந்து அந்த ஊருக்கு கட்டி கொடுக்குறாங்க, கர்நாடகாவிலேருந்து இந்த ஊருக்கு கட்டி கொடுக்குறாங்க. ஸோ 2 ஸ்டேட்டோட கல்ச்சர் மிக்ஸ் ஆகுது, ஃபுட்டு மிக்ஸ் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் லாங்குவேஜும் மிக்ஸ் ஆகுது. ஸோ எங்கள் வீட்லேயே பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே தமிழ், தெலுங்கு, கன்னடா 3 லாங்குவேஜஸும் நல்லா பேச வரும். அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கு எக்ஸ்ட்ராவாக ஹிந்தியும் பேச தெரியும். ப்ளஸ் நிறைய பேருக்கு எங்களோட மதர் டங் தெலுங்குன்னு சொன்னதுனால நாங்கள் ஆந்திராவா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் இருக்குது. ஆக்சுவலி எங்களுக்கும் ஆந்திராவுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாடு தான். பட் இடையில வந்து ஃபியூ இயர்ஸ் நாங்கள் பெங்களூரில் இருந்தோம். மற்றபடி அம்மாவோட நேட்டிவும் அப்பாவோட நேட்டிவும் தமிழ்நாடு தான். ஆனால் பல வருஷமாக எனக்கே இந்த ஒரு டவுட் இருக்குது. கர்நாடகாவில் இருந்திருக்கோம், தமிழ்நாடுல இருந்திருக்கோம். ஸோ இந்த 2ல் ஏதாவது ஒன்று மதர் டங்காக இருந்திருக்கணும். பட் சம்மந்தமே இல்லாமல் எப்படி தெலுங்கு மதர் டங்காக வந்துச்சுன்னு தெரில. அப்படியே நான் வீட்டில் வந்து சப்போஸ் நம்ம தாத்தா பாட்டி, முன்னாடி தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்கள்ல, அவங்க யாராவது ஆந்திராவிலேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்துட்டாங்களான்னு கூட கேட்டிருக்கேன். ஆனால் அவங்களுக்கும் பதில் தெரில. சப்போஸ் எங்கள் வீடு மாதிரியே உங்கள் வீட்லேயும் நேட்டிவ் லாங்குவேஜ் இல்லாமல் வேறு ஒரு ஸ்டேட்டோட லாங்குவேஜை மதர் டங்காக பேசிகிட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்த வரைக்கும் எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் வந்து இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. ஆனால் சில பேர் கன்னடா பேசுகிறாங்க, சில பேர் தெலுங்கு பேசுகிறாங்க, இன்னும் ஒரு சில பேர் தமிழ் பேசுகிறாங்க. ஸோ ஒருத்தவங்களோட மதர் டங் பேஸ் பண்ணிவிட்டு அவங்களோட நேட்டிவ் இதாக தான் இருக்குன்னு சொல்லி நம்மளால் கண்டிப்பாக டிசைட் பண்ண முடியாது. எனிவேஸ் கம்மிங் ஃபார் த vlog. ஃபஸ்ட்டு பேக்ட்ராப்பில் பூலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா சாமிக்கும் 2 மாலை அழகாக போட்டு விட்டாச்சு. அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப்புக்கு டேபிள் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். நிறைய பேர் வந்து இந்த நோட்ஸ் பார்த்துட்டு இது டூப்ளிகேட்டுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இது எல்லாமே ஒரிஜினல் நோட்ஸ் தான். பண்டிகைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேங்க்கில் போய் கேட்டோன்னா புது நோட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ 2 நாளைக்கு முன்னாடியே அப்பா போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. சப்போஸ் பண்டிகைக்கு ஒட்டி போனோன்னா கண்டிப்பாக நோட்ஸ் எல்லாமே காலியாயிடும் அண்ட் ஃப்ரெஷ் நோட்ஸ் வந்து கிடைக்காது. ஆல்சோ அந்த டெக்கார் ஃப்ளார்ஸ்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததுனால ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி அதில் இந்த ஃப்ளார்ஸ் போட்டு ஷோ பீஸ் மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் ரோவில் வந்து காசு, 2 குத்து விளக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்ஸு, ஃப்ரூட்ஸ் 2மே அங்கே வச்சுட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா நடுவில் கலசம் வர மாதிரி வச்சுருந்தோம். அதில் வந்து ஒரு தேங்காவும் வைக்கணும் அண்ட் ஒரு ப்ளவுஸ் பீஸ் வந்து ரேப் பண்ணியிருந்தோம். அதுக்கு பக்கத்துலேயும் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸு அண்ட் சைடில் வந்து டீ லைட் கேண்டில் ஏற்றுற மாதிரி ஒரு 2 ஹோல்டரும் வச்சுருந்தோம். கடைசியாக இந்த லைட்ஸ் மட்டும் செட்டப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஃபைனல் லுக் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்சோ மினி விலாக்ஸில் பார்த்துட்டு 1-2 பேர் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாமியோட ஃபேஸ் வந்து குட்டியாக இருக்குது, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கி வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி அம்மா வந்து 2 டைம் சொன்னாங்க. ஃபெஸ்டிவல் ஒட்டி ஜிஆர்டிக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்துட்டு பெரிய சைஸில் எடுப்போம் அதை மாற்றிட்டு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் நான் தான் என்ன ஆனாலும் மாற்றவே கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் இந்த சாமியோட ஃபேஸ் எங்கள் வீட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 19-20 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இத்தனை இயர்ஸ் எங்கள் கூட தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்லேயே இருக்கிறதுலையே ரொம்ப பழைய சில்வர் அப்படின்னா இந்த சாமியோட ஃபேஸ் தான். ஸோ சென்டிமெண்டலி ரொம்ப கனெக்டடாக இருக்கிறதுனால மாற்ற தோணலை. அவ்வளோதான். எல்லா டெக்கரேஷன்ஸும் முடிச்சதுக்கப்புறமா பூஜை ரூம்லேயும் இங்கேயும் விளக்கேற்றி முடிச்சுட்டு காய் உடைச்சி பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வர எல்லாருக்குமே தாம்பூலம் கொடுக்கறதுக்காக அம்மாவும் பாட்டியும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. போன டைம் ரிட்டன் கிஃப்டாக இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பவுல் மாதிரி வரும்ல, அது வாங்கிட்டு வந்திருந்தோம். பட் இந்த டைம் வந்து வெளியே எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா லஞ்ச் பேக் மாதிரி கேரி பண்ணுறதுக்கு ஒரு ஜூட் பேக் வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து ஒரு 30 பீஸ் கிட்ட வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து வெத்தலை பாக்கு, 2 வளையல், மஞ்சள், குங்குமம், கூடவே ஒரு தேங்காய் போட்டு பேக் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வர எல்லாருக்கும் கொடுக்கணும்னு கிடையாது. வரவங்களுக்கு மஞ்சள் குங்குமம், அது கூட வெத்தலை பாகு வச்சுட்டு எதர் வாழைப்பழம் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட் வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறது மேண்டேட்ரி கிடையாது. நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து கொடுக்கலாம். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வர எல்லாருக்குமே சாரீ வச்சு கொடுப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து கிச்சனுக்கு யூஸ் ஆகலாம் அந்த மாதிரி திங்ஸ் கொடுப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஃபிட்டை கொடுப்பாங்க. ஸோ நம்ம வசதிக்கு என்ன முடியுமோ அதை வந்து கொடுக்கலாம். அண்ட் படைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து அம்மா
ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் வர எல்லாருக்கும் பிரசாதமாக அதுதான் கொடுத்தோம். இப்போ இருக்கிற ஏரியாவில் எங்களுக்கு யாருமே அந்த அளவுக்கு தெரியாது. முன்னாடி இருந்த ஊர் அப்படின்னா நிறைய பேர் அங்கே சொந்தக்காரங்க தான். ஸோ டக்குன்னு போய் கூப்பிட்டுட்டு வந்துடுவோம். பட் இங்கே யாருமே தெரியாதா, அதனால் பாட்டியை விட்டுட்டு நானும் அம்மாவும் ரேண்டமாக போனோம். அண்ட் அங்கேயும் நிறைய பேர் வீட்லேயே சாமி வச்சுருந்தாங்க. போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படி எங்கள் வீட்டுக்கும் இன்வைட் பண்ணிட்டு வந்தோம். எல்லா வருஷமுமே நாங்கள் வீட்டில் 3 நாள் சாமி வைப்போம். ஃப்ரைடே வச்சோம் அப்படின்னா சண்டே ஈவினிங் வந்து எடுத்துருவோம். ஒரு சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா 3 நாளுமே லீவ் போட முடியாதுல்ல. ஸோ அதனால் காலையில் வச்சாங்க அப்படின்னா ஒரே நாளில் ஈவினிங் எடுத்துருவாங்க. நாங்கள் வந்து 3 நாள் வைக்கிறதுனால காலையில் ஈவினிங் 2 வேளையும் விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம். அவ்வளோதான், ஃபெஸ்டிவல் டே முடிஞ்சாச்சு. அண்ட் இந்த விலாகை என் பண்ண வேண்டிய டைமும் வந்தாச்சு. டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தாத்தா பாட்டி அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அண்ட் நாங்களும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம். இந்த விலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அடுத்ததான் உங்கள் எல்லோரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பை.